உங்களுக்கும் இந்த மாதிரி சிவன் ஸ்டோரிஸ் பிடிக்கும்னா நம்ம சேன் கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மறந்துடாமல் ஓம் நமச்சிவாயன்னு கமெண்ட் பண்ணிடுங்க. அனைத்து தேவர்களின் சாட்சியாக பெரியோர்களின் நல்லாசியுடன் நம்ம சிவனுக்கும் சதிக்கும் திருமணம் சிறப்பாக நடந்து முடிஞ்சிருச்சு. அப்படி கோலாகலமாக நடந்து முடிஞ்ச சிவசதியின் திருமணத்திற்கு பிறகு சிவன் அர்த்தநாரீஸ்வரராக காட்சி கொடுத்ததை நம்ம போன வீடியோவிலேயே பார்த்தோம். நாமெல்லாம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் எப்படி ஃபங்க்ஷன் முடிஞ்ச கையோட நாம் நம்ம வேலையை பார்க்க வீட்டுக்கு கிளம்புவோமோ அதே மாதிரி தான் எல்லா தேவர்களும் அவங்கவுங்க வேலையை பார்க்க கிளம்புறாங்க. அப்படி கிளம்புறதுக்கு முன்னாடி தக்ஷனை பார்த்து நாரதரும் மகாவிஷ்ணுவும் மாறி மாறி புகழ்கிறாங்க. அப்படி என்னதான் சொல்கிறாங்கன்னு பார்த்தா, தக்ஷா உன்னோட உபசரிப்பும் விருந்தோம்பலையும் நினச்சி நாங்கள் ரொம்ப பூரிப்படைஞ்சிட்டோன்னு சொல்ல, உடனே நம்ம மகாவிஷ்ணு பிரம்மரை பார்த்து சொல்கிறாரு, விருந்தும் மருந்தும் 3 நாள் தான் பிரம்மதேவரே, நாம் கிளம்புவோமான்னு கேட்க, பிரம்மரும் தக்ஷனை பார்த்து, மகனே தக்ஷா, சிவசதியை அனுப்புவதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் செஞ்சிட்டியான்னு கேட்க, தக்ஷன் அதுக்கு இதோ நானே சென்று அதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் செஞ்சுட்டு வர்றேன்னு சொல்லி கிளம்புறாரு. அப்படி கிளம்பி போய் மகள் சதியை பார்க்க போகிறாரு. அங்கே சதி இவ்வளோ நாள் பிறந்து வளர்ந்த வீட்டை விட்டுட்டு போகிறத நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க தக்ஷனுக்கும் அதே மனவேதனை தான். என்னதான் இருந்தாலும் மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும்தானே தெரியும் அந்த வேதனை என்னவென்று. தக்ஷன் சதியை பார்த்து கேட்குறாரு, நீ கைலையில் போய் எப்படி வாழ போறியோன்னு கேட்க, அதுக்கு சதி கவலைப்படாதீங்கப்பா, சிவனோடு இருக்கும்போது நிச்சயமாக நான் சந்தோஷமாக தான் இருப்பேன்னு சொல்லவும், தக்ஷனும் வாழ்க வளமுடன் சதின்னு சொல்ல, உன்னை வழி அனுப்புறதுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, வா மகளேன்னு சொல்கிறாரு. அதுக்கு சதியோட அம்மா சொல்கிறாங்க, நீங்கள் போங்க நான் கூட்டிகிட்டு வர்றேன்னு சொல்ல, உடனே ரோகிணி சதிக்கிட்ட போய் பேசுகிறாங்க, நீ சிவனை நினச்ச மாதிரியே கல்யாணம் பண்ணதில் எங்கள் எல்லாருக்கும் சந்தோஷம்தான், ஆனால் நீ இல்லாத இந்த மாளிகையில் நாங்கள்லாம் எப்படி இருக்க போகிறோன்னு தான் தெரியலைன்னு சொல்லி அக்காவும் தங்கச்சியும் ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மகளாக இருந்த நம்ம சதி மருமகளாக கிளம்பும்போது அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து மாப்பிள்ளை வீட்டில் அப்படி இருக்கணும் இப்படி நடந்துக்கணும்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி பேர் புகழோட வையகம் போற்ற வாழணும்னு சொல்லவும், சதி உடனே அவங்க அம்மா அப்பாவை கட்டி பிடிச்சி அலறாங்க. அவங்க வாழ்ந்த மாளிகையை பார்த்து பார்த்து அலறாங்க. அப்புறம் சிவன் தான் வந்த நந்தி வாகனத்திலேயே சதியை ஏற்றிக்கிட்டு தக்ஷனோட மாளிகைக்கு பிரியா விடை கொடுக்குறாரு. தக்ஷனும் அவங்கள வழி அனுப்பி வைக்கிறாரு. அப்படியே ஒரு வழியாக கைலையை காட்டுறாங்க. இன்ன வரைக்கும் கைலையில் சிவன் மட்டும் இருக்கிறது தானே பார்த்துருப்போம். ஃபஸ்ட் டைம் சிவனும் சதியும் சேர்ந்து ஜோடியாக கைலையில் இருக்கிறத பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. அப்படி கைலாயத்துக்கு வந்த நம்ம சதியை எல்லாரும் சேர்ந்து வாழ்த்தி கோஷம் போட்டுக்கிட்டு இருக்க, பிரம்மரும் விஷ்ணுவும் சேர்ந்து சிவசதியை வாழ்த்திக்கிட்டு இருக்காங்க. அப்படி வாழ்த்துக்களை எல்லாம் வாங்கிக்கிட்டு சிவன் சொல்கிறாரு, நடந்து முடிந்தது எல்லாம் நல்லவையே, இனி நடக்க போவதும் நல்லவையேன்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்க, நம்ம தக்ஷன் மட்டும் அப்பா பேச்சை மீற முடியாமல் கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லி இப்போ மகள் கைலையில் எப்படி வாழ போறான்னு நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனால் ஒரு தந்தையா தக்ஷன் யோசிக்கிறதும் சரிதான்ல. அப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போதே நம்ம நாரதர் வந்து தக்ஷனை நலம் விசாரிக்கிறாரு. மகளை பிரிந்த தந்தையான உங்களின் மனநிலை எப்படி இருக்கும்னு தெரியும், அதான் உங்களை பார்க்கலான்னு வந்தேன்னு நாரதர் சொல்ல, என் மகளின் இந்த சந்தோஷம் எப்போதும் இருக்குமான்னு கேட்க, நீ கவலைப்படாதே சகோதரா, சிவனுடன் இருக்கும்போது சதி சந்தோஷமாகத்தான் இருப்பாள்னு சொல்லி தக்ஷனை சமாதானப்படுத்திட்டு அங்கேருந்து போயிடுறாரு நம்ம நாரதர். சிவசதியின் திருமணத்தில் நம்ம எல்லா தேவர்களையும் பார்த்தோம். ஆனால் நம்ம ரதியும் மன்மதனும் வரலை. ரதி சிவசதியின் திருமணத்திற்கு போக முடியாத நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க, மன்மதன் வந்து ரதியை சமாதானப்படுத்துறாரு. என்ன சொல்லி சமாதானப்படுத்துறாருனா, பிரம்மர் தான் நம்ம 2 பேரையும் திருமணத்துக்கு அழைக்காம சொல்ல, ரதிக்கு ஒன்றுமே புரியலை. ஏன் எல்லாரும் கல்யாணத்துக்கு தானே அழைப்பாங்க, பிரம்மர் ஏன் நம்ம 2 பேரை மட்டும் கல்யாணத்துக்கு அழைக்காம அப்புறம் அழைக்கிறேன்னு சொல்லிட்டாருன்னு கேட்க, அதுக்கு மன்மதன் என்ன சொல்லியிருப்பாருங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி சிவன் ஸ்டோரிஸ் பிடிக்கும்னா நம்ம சேன் கிரியேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு காட்டும். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு ஓம் நமச்சிவாயன்னு கமெண்ட் பண்ணிடுங்க.